இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் ஆம்பூர் ஸ்டார் சிக்கன் பிரியாணி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 3/4 கிலோ சிக்கன், இந்த அளவில் 3 கப் சீரக சம்பா அரிசியை 1/2 அன் ஹவர் எடுத்து ஊற வச்சுருக்கேன். அப்புறம் 15 காஞ்ச மிளகாவை 2 மணி நேரத்துக்கு நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். 3 மீடியம் சைஸ் வெங்காயம், 3 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு கையளவு புதினா, ஒரு கையளவு கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். 125 ml சன்ஃப்ளவர் ஆயில், இல்லைன்னா 1/2 கப் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கோங்க. 6 துண்டு பட்டை இந்த அளவில் எடுத்துக்கோங்க. 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 6 டேபிள் ஸ்பூன் கர்ட், 3.5 டேபிள் ஸ்பூன்ஸ் கார்லிக் பேஸ்ட், 3.5 டேபிள் ஸ்பூன்ஸ் ஜிஞ்சர் பேஸ்ட், அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த சில்லி பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சாதம் வடிக்கிறதுக்கு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ். நம்ம எடுத்து வச்சிருந்த ஆயிலை ஊற்றிக்கோங்க. இப்போ என்ன நல்லா சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருந்த கிராம்பு, ஏலக்காய், பட்டை எல்லாத்தையும் போட்டுடலாம். இது நம்ம நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தில் இப்படி ஒரு கையளவு கொஞ்சோண்டு எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கொஞ்சம் வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிடுங்க. கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த கார்லிக் பேஸ்ட் இதோட ஆட் பண்ணி நல்லா ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கணும். ரா ஸ்மெல் போயிடுச்சு கார்லிக்கோடது. இப்போ இதோட இஞ்சி பேஸ்ட் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஜிஞ்சர் பேஸ்ட் நல்லா ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த சில்லி பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வதக்கணும். சில்லி பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் நல்லா போயிடுச்சு. இது போனதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருந்த மீதி வெங்காயத்தை ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியை இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது தக்காளி நல்லா சீக்கிரமாக வதங்கிடும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சிருந்த புதினா, மல்லி எல்லாத்தையும் இதோட நல்லா ஆட் பண்ணி வதக்கிடுங்க. புதினா, மல்லி லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த சிக்கனை இது கூட ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி சிக்கனை ஒரு 2 மினிட்ஸ் வதக்கினதுக்கப்புறம் தேவையான உப்பு ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு அது கூட நம்ம எடுத்து வச்சிருந்த தயிர் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க. அரை கப் தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு சிம்மில் 10 நிமிஷம் வச்சிருங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம அது ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் சிம்மில் வேக வச்சிடலாம். ரைஸை 3/4 குக் பண்ணுற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. தண்ணி நல்லா கொதிக்குது. இது கூட நம்ம ஊற வச்சிருந்த ரைஸை ஆட் பண்ணிடலாம். அரிசியை போட்டதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கோங்க. ரைஸ் 3/4 வெந்ததுக்கப்புறம் அதை வடிச்சுக்கோங்க. ஒரு தோசை கல்லை இப்படி ஹை ஃப்ளேமில் வச்சு இப்படி நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த சிக்கன் கிரேவியை இப்படி மேலே வச்சுட்டு அது மேலே அரிசியை போட்டு தம்மில் வைக்க போகிறோம். இப்படி இது மேலே அரிசியை போட்டதுக்கப்புறம் இதை நல்லா கிளறி விட்டுருங்க. கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தோசைக்கல்லை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு நம்ம வடித்த தண்ணியை வெயிட்டுக்காக இந்த மூடி மேலே வச்சுட்டு சிம்மில் 10 நிமிஷம்
தம்மில் வச்சுருங்க. இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்மளோட டேஸ்டியான ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதை நாங்கள் சிக்கன் 65ஓட இன்றைக்கி சாப்பிட போகிறோம். சிக்கன் 65ஓட ரெசிபி லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இல்லைனா மேலே வர லிங்க்கை கிளிக் பண்ணி எப்படி செய்யுதுன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அன்டில் தென் பாய்.